ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பேக் சைடில் ஓப்பன்னு தெரியாமல் எடுத்துட்டாங்களாம். அது பார்த்தீங்கன்னா அவங்க போடுற இன்னர்லாம் ரொம்பவே அசிங்கமாக தெரியுதுங்க. எனக்கு அது ஏதாவது பண்ணி கொடுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இதை வந்து குட்டியாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரெடிமேட் ப்ளவுஸில் கொஞ்சம் நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும். நம்ம இப்போ இதை வாங்க எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு கருப்பு கலர் கிளாத் என்கிட்ட இருந்ததுங்க. அதை கொடுத்து நம்ம இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 5 இன்ச்சு அகலம், நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே இருக்குங்க. நான் அப்ராச்மெண்ட்டாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ கிளாத்தும் தேவைப்படாது. அதனால நான் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக எடுத்திருக்கேங்க. நம்ம வந்து இதை இப்படி வச்சு உள்ளே வந்து லேஸாக ஸ்டிச் பண்ணி அந்த டிசைன், அதே சமயம் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தால் இந்த பேக் ஓப்பன் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அதனால் 2 சைட்லேயுமே ஓப்பனாகவே வச்சேவும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். அது வந்து ஹூக்கு இருக்குது, அந்த இடத்துல தட்டாமல் அதுலேருந்து ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அந்தளவு கொடுத்தேனாலும் எனக்கு இன்னர் தெரியும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். நான் 2 கிளாத் கொடுத்தா தான் இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாக லேஸாக தெரியாமல் இருக்கும், விசிபிளாக இல்லாமல் இருக்கும். அதனால் நான் டபுள் கிளாத்தாக வச்சு அப்படியே இப்போ நான் ட்ரா பண்ண அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் அப்படியே நான் பின்பக்கமும் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ துணி தேவைப்படாது. அதனால் நான் எந்த அளவுக்கு தைக்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். தைச்சிட்டு நம்ம இதே போல் இந்த அளவையே அப்படியே ட்ரேஸ் பண்ணி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லேயும் நம்ம வைக்கணும். அதனால் இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணி நம்ம இன்னொரு ப்ளவுஸையும் இன்னொரு சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இது நம்ம வெறுமனே அப்படியே பிளாக் கலர் மட்டும் கொடுத்தோன்னா அது ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் இப்போ நம்ம இதில் வந்து குட்டியாக வந்து இது இப்போ கரெக்டாக இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வச்சா போதும், இன்னர் வந்து தெரியாது. ஸோ நான் இதை வந்து அப்படியே ஒரு லேஸ் ஒர்க் ஒன்று கொடுக்க போகிறேன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கோல்டு வித் பிளாக் கலரில் தான் இருக்குது. அதனால் நான் இதில் வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சு சும்மா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம அப்புறமா அதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட டிசைனுக்கு இது கொஞ்சம் கலர் காம்பினேஷன் வந்து மேட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி லேஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசைனுக்காக இது கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் நம்ம வைக்கிறதுக்கு மட்டும் மேலேருந்து நான் லேஸ் ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா உள் பக்கமாக ஸ்டிச்சிங்கில் போயிடும். இது வந்து வெளியில் தெரியக்கூடிய அந்த இடன்றனால நான் இங்கேயும் லேஸ் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதே போல் நம்ம ஆப்போசிட் பக்கமும் ரெடி பண்ணிக்கணும். அதை வந்து நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நான் வந்து அதே போல் இந்த டிசைன் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே ட்ரா பண்ணி இதே போல் நம்ம இன்னொரு லேஸ் வச்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த சைடில் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்க போகிறேன். இது சும்மா பிகினர்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் வீடியோ மாதிரி தாங்க. நம்ம இப்படி கூட ஆல்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ வந்து. நம்ம சேனலில் வர டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போது நம்ம லேஸ் வச்சு இதை தைச்சிட்டோம். நான் 2 சைட்லேயும் லெஃப்ட் ரைட் வச்சு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கீழேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த ஹூக் போடும்போது அது தட்டாமல் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் அப்படியே அந்த பிசுறு தெரியாமல் 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். 2 ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் நான் அந்த பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெடிமேட் ப்ளவுஸு பேக் ஓப்பன் ப்ளவுஸு, அதனால் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இப்போ இந்த ப்ளவுஸை இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் ஓப்பன் ப்ளவுஸு அந்த ஹூக் பகுதியை தட்டாமல்
நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். தொடர்ந்து இது போல் வரும் வீடியோக்களை பாருங்கள். நன்றி.